அஷ்டமாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு. இந்த 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டு, ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அதனால கொஞ்சம் உடம்ப மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்திலிருந்து சனி பார்க்கிறாரு. நிலம் சார்ந்த வழக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய தொழில் சார்ந்த வழக்குகளிலும் அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த வழக்குகளிலும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 23 நாட்கள்ல பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டா, சனி எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதா மாறக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ அதனால ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்குள்ள ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருப்பார். இந்த சுக்கிரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால், இல்லை சுக்கிரன் குருவுக்கு சம்பந்தப்படாமல் இருந்தால் நல்லது நடக்கும் ஜாதகத்தில். ஆனால் இப்போ குருவின் பார்வையில் குருவோட வீட்டில் போய் உட்கார போகிறார். இதனால் பல பேர்த்துக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில், என்ன சார் குரு பார்வையில் இருந்தால் கெடுதல் பண்ணுவார், நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் குருவோட வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் இருந்தால் நல்லது நடக்கும்னு கேட்டால், ஏன்னா குரு வக்கரம் அடைகிறார். குரு இருக்கிறது எதிரி வீட்டில், சுக்கிரன் போய் உட்கார போகிறது எதிரி வீட்டில். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி சார், இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பயிற்சி வருகின்ற 2025ஆவது ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும். டிசம்பரில் ஒரு 11 நாள், அதில் ஒரு 12 நாள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 நாட்கள் தனுசு ராசியில் இருக்கார். இந்த தனுசு ராசிக்கு போகிறதுனால என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? ஏன்னா எதிரியோட வீட்டுக்கு போகிறார். ஆனால் அது தனுசுங்கிறது இவருடைய மாமனாரான குருவோட வீடு. அதாவது குருவின் மகள் தான் சுக்கிரனுடைய மனைவி. ஸோ அதனால் சுக்கிரனுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் ஏற்படாது, சுக்கிரனாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் ஏற்படாது. இந்த சுக்கிரன் தான் முக்கியமான விஷயத்துக்கு காரணம். யாருன்னா இந்த களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். திருமண பந்தம் சம்பந்தமான விஷயம், இந்த பார்ட்னர்ஷிப், இந்த 7ஆம் இடம் இருக்குது பாருங்கள், லக்னத்துக்கு 7ஆம் இடம். உங்கள் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவங்களால உங்களுக்கு யூஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த 23 நாட்களில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் எதிரி வீட்டுக்கு போனாலும் குரு எதிரியோட வீட்டில் வக்கரமாக இருந்து பார்க்குறாரு. இதில் இன்னொரு விஷயம், இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்படுறதுக்கு, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் 7ஆம் பார்வை மற்றும் சனியின் 10ஆம் பார்வை. இதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த மீன ராசி நண்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கரெக்ஷன் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். முன்கோபத்தை தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. ஏன் மீன ராசிக்கு சொல்கிறேன்னா, மீன ராசியில் தான் சனி உட்காந்துட்டு இருக்கார். சனி எங்கே உட்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது பல பேருக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த 2026 ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்ததுனால கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் வருமானத்தை கொடுத்துருப்பார் கடந்த சில வாரங்கள், ஒரு 2-3 வாரம்னு வச்சுப்போமே. இப்போ அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானாதிபதியான குருவின் பார்வையில் உக்கார்றாரு, செவ்வாயோடு இணைஞ்சு. அதனால் உங்களுக்கு ஆக்ரோஷத்தன்மையை கொடுத்து, ஆனால் அதுலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அடிக்கணும்னு போவீங்க, ஆனால் அவனை பார்த்தவொடனே மனசு வராது. கோவப்பட்டு கத்தணும்னு போவீங்க, அவனை பார்த்தவொடனே அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் டோனில் அவனை மிரட்டிட்டு வருவீங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, பணத்தை கொடுத்துரு அப்படின்ட்டு. லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த ஆளுடைய நிலையை நினைத்து, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையோ மனைவியோ நினைத்து
லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை மாற்றிப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷத்தன்மையோடு இருக்கிறவரை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலை இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அதனால கொஞ்சம் உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து சனி பார்க்குறாரு. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இப்பொழுது புதிய முயற்சியாக இருந்ததுன்னா வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், நிலம் சார்ந்த வழக்குகள், நிலம் சார்ந்த வழக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய தொழில் சார்ந்த வழக்குகளிலும் அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த வழக்குகளிலும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில் நல்ல ஆலோசனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு தந்தை வழியில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு தந்தையாக உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டீங்க. ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. அஷ்டமாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இந்த 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே வராது. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான இடம் அது. ஆனால் எதிரியோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்காருன்னு கவலை இருக்கும். ஆனால் அந்த எதிரி குருவால் பார்க்கப்படுகிறார். வக்கர குருவால் பார்க்கப்படுவதன் மூலமாக தந்தை மூலமாக ஏற்பட்ட சில குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அங்கே வாதாடினதெல்லாம் அந்த எதிர்கட்சி வக்கீல் தான் வாதாடி இருப்பார். சாதகமாக இருக்க அவங்களுக்கு நடிச்சிருப்பீங்க. கடைசி நேரத்தில் அந்த ஜட்ஜு மனசாட்சி உள்ள ஜட்ஜாக இருப்பார். நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் மாதிரி கரெக்டாக தீர்ப்பு எழுதுவார். ஆனால் எதிர்ப்புகள் வலுக்கும், அது வேறு விஷயம். பட் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான யோகம் இருக்குது. கடன் விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருப்பீங்க. அதை நீங்கள் கட்டியும் முடிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு வட்டி இருக்குன்னு நோண்டிட்டு இருப்பாங்க. இப்போது அதுக்கு செட்டில்மெண்ட் வரும். இல்லை சார் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம், நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவோன்ட்டு என்ஓசி கொடுக்குறோன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்துறது. ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 3ஆம் இடத்துல போய் மறையிறது ஒரு விசேஷம். ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் தடாலடியாக முடிவெடுப்பீங்க, அதாவது தைரியமான முடிவெடுப்பீங்க. அது உங்களுடைய தனித்துவத்தை காட்டக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். இந்த தடாலடி முடிவுகள் உங்களுக்கு நிதர்சனமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்கள் தர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதற்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரும். ஜாதகம்னா உடனே என்னோடது மீன ராசி, என்னோடது கும்பராசின்னு பேச வேண்டாம். உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும். இப்போ கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால மறைவு ஸ்தானங்களில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால இந்த பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.